வணக்கம். டிபிள் அகாடமி ஜோராஜன் பார்க்க தலைப்பு பண வரவும் இரண்டாம் இடமும் சொல்லும் ரகசியம் என்ன, இரண்டாம் இடம் சொல்லும் ரகசியம் என்ன. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் பதிவுகளாக வரிசை வரும். பார்த்து பயனெல்லாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பங்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஒன்னே டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி, அதோடு சேர்ந்து ஒன்னே டிப்ளமோ இன் அக்குபஞ்சர் பேசிக் சித்தாவரமாக கொடுத்துருவோம். பிரபஞ்சம் அணுக்கரப்பட்டவர்கள் அனைவரும் படித்து பயனிடலாம். இப்போ அங்கே தலைப்புக்குள்ளே போகலாம். ஆக ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் வீடு என்பது குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம் என்போம். இரண்டாம் வீட்டை வைத்து என்னென்ன பார்க்கலாம் என்றால், இரண்டாம் அதிபதி யார், அவர் எங்கு இருக்கிறார், இரண்டாம் வீட்டை எந்த கிரகங்கள் பார்க்கின்றன என்பதை சரியாக கவனிக்க வேண்டும். இரண்டாம் வீடு என்பது ஒருவரின் பண நிலையை குறிப்பது. வங்கியில் இருக்கும் பணம் மற்றும் தங்க நகைகளை குறிக்கும். குடும்பம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்குமா, கலவரம் இருக்குமா, ஒருவர் எப்படி பேசுவார், திக்கு திக்கு பேசுவாரா, வேடிக்கையாக பேசுவாரா, அவரின் கண் பார்வை எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் இந்த இரண்டாம் வீட்டின் மூலம் அறியலாம். பொதுவாக ஜென்ம லக்கணத்திற்கு இரண்டாம் வீடு தனஸ்தானமாகும், 11ஆம் வீடு லாபஸ்தானம் ஆகும், 4ஆம் வீடு அசையும் அசையா சொத்துக்கள் ஆகும், 10ஆம் வீடு தொழில் ஸ்தானம் ஆகும். பொதுவாக தனஸ்தானாதிபதி அதாவது இரண்டாம் அதிபதி 1, 4, 5க்கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றால், தனஸ்தானாதிபதி 1, 4, 5 அதிபதியுடன் சேர்க்கை பெற்றால் பணவரவு அதிகரிக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் அதிபதி 1, 2, 4, 5, 10, 11க்கு அதிபதிகளோடு சேர்க்கை பரிவர்த்தனை பெற்றால் பணவரவு அதிகமாகும். 10ஆம் அதிபதி 1, 2, 4, 5, 11 அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றால் பணவரவு அதிகமாகும். அதிபதி 4, 5க்கு அதிபதிகளுடன் சேர்க்கை பெற்றாலும் தாராள தனவரவு பணவரவு உண்டாகும். இதை தவிர இரண்டாம் இடத்தில் இருக்கும் கிரகங்கள் கூட தனவரவை நிர்ணயிக்கும். அதன் அடிப்படையில் கேது இரண்டாம் இடத்தில் இருந்தால் கடுமையாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். குடும்பத்தில் கூட அடிக்கடி வீண் சண்டைகள் வரலாம், பேச்சு திக்கலாம், பணவரவு தடைப்படும் நிலைமை. அதே சமயத்தில் இரண்டாம் இடத்தில் கேது தனித்து இருந்து சுப கிரக பார்வைகள் பெறாமல் இருந்தால் பணவரவு தடைப்படும் என்பதும் உண்மைதான். அப்படியே ஒருவேளை 11ஆம் இடம் எனப்படும் லாபஸ்தானம் வலுவாக இருந்து அதனால் ஜாதகருக்கு பணம் வந்தாலும் கூட தேவையில்லாத அதிக விரய செலவுகளை இந்த இரண்டாம் இடத்து கேது தரும். மேலும் இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் அவர்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் அப்படிப்பட்ட நபர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும். இரண்டாம் இடத்தில் கேது இருந்தால் 8ஆம் இடத்தில் ராகு இருப்பார். இது சர்வதோஷத்தை அமைப்பை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. கண்டங்களை கூட இந்த அமைப்பு ஏற்படுத்தும். இப்படியாக ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்து கேது தனித்து நிற்பதும் சனி, செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு நன்மையை தராது.